அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் SRG கல்யாண மாலையில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் SRG கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் அணுகி உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம். இதெல்லாம் எங்க SRG கல்யாண மாலை சிறப்பான ஒரு செய்திகள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணங்கள் தள்ளி போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. தள்ளி போறதுக்கு காரணம் ஒண்ணும் இல்லை, எல்லோரும் விட்டு கொடுங்கள், விரைவில் திருமணம் நடக்கும். ஜாதகம் பதிவு செய்தால் மட்டும் திருமணம் நடந்து விடாது. அவர்களுக்கு நேரங்காலங்கள் ஒத்து வர வேண்டும். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இருவரும் ஒத்து போக வேண்டும். மூன்றாவதாக அவர்களுடைய வசதி வாய்ப்புகள், பொருளாதார கொள்கைகள், இது எல்லாம் ஒற்று வந்தால் மட்டுமே திருமணங்கள் சீக்கிரம் நடக்கும். பதிவு செய்தால் உடனே நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் கடவுள் கிடையாது. ஒருவர் ஆண்வரன் தேடுகிறார்கள், ஒரு பெண் வீட்டுக்காரர்கள், அவர்களுக்கு நாங்கள் விளம்பரம் செய்கிற ஜாதகத்திலே தேவையான ஜாதகங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்றுதான் பெண்கள் ஆண்கள் இருவருக்கும். எனவே விட்டுக் கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். எனவும் திருமணம் சீக்கிரம் செய்து கொள்ளுங்க. என்ன பண்ணலாம்? இப்ப சீக்கிரமா திருமணம் நடக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சிடலாங்கயா. நம்ம தான் அப்பப்ப தகவல் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆமாங்கய்யா, அனுப்பலாமா? சொல்லு மணி, என்ன சொல்ற? திருமணம் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? திருமணம் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறதுக்கு அழகான பையன்களை அறிமுகப்படுத்தலாம், அழகான பெண்களை அறிமுகப்படுத்தலாம், வெளிநாட்டு வரன்களை அறிமுகப்படுத்தலாம், டாக்டர் மாப்பிள்ளைகளை அறிமுகப்படுத்தலாம், டாக்டர் பெண்களை அறிமுகப்படுத்தலாம். எல்லாம் நம்ம அறிமுகப்படுத்தலாம். இன்னைக்கு ரைட். இன்று உங்களுக்காக எங்கள் அரங்கத்திற்கு எங்கள் SRG கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்கள் அரங்கத்திற்கு SRG கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆமா, இன்று நம்ம SRG கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்காக திருமதி மணிமேகலை அவர்கள் முதலில் உங்களுக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். பார்த்து மகிழுங்கள். வரன் பெயர் பாத்தீங்கன்னா ரசிகா, அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. BCom படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர். மாநிறம் 30/10/1997 பிறந்திருக்காங்க. இப்ப இருக்கிறது திருச்சி. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். அப்பா திரு சீனிவாசன், இவங்க திருச்சி ரயில்வேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி அமுதா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாத வருமானம் உள்ள 3 வயது மட்டும் வித்தியாசம் உள்ள மணமகனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். பொருளாதாரம்லாம் நல்ல நிலையில இருக்கு. VIP ஜாதகம். பொண்ணு செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பெண்ணின் பெயர் ரசிகா, அழகான பெண்ணு, அகமுடைய தேவர். இந்த பெண்ணு பிறக்கும் போதே செவ்வாய் திசையில பிறந்திருக்குது. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம் 10 மாசம் 16 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ, பார்த்து மகிழுங்கள்.
அன்பு பெரியவர்களே, அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா சரண்யா. செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. BEMS USA படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5, நல்ல சிகப்பு நிறம். 26/5/1998 பிறந்திருக்காங்க. இவங்க சீனியர் அப்ளிகண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க பிரைவேட்ல. வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது. இவங்க ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா கலிபோர்னியா USA. சொந்த ஊர் கோயம்புத்தூர். அப்பா திரு பாலசுந்தரம், இவங்க தொழிலதிபரா இருக்காங்க. அம்மா திருமதி லதா, இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. வெளிநாடு செல்லக்கூடிய USA வரன் மட்டும் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. சொந்தமா வீடு, பிளாட்டு எல்லாம் இருக்கு. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. நல்ல அழகான பெண். இதற்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த பெண்ணின் பெயர் சரண்யா. செங்குந்த முதலியார் அழகான பொண்ணு, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டு வரதான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த பெண்ணு பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 5 மாசம் 10 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அன்பு பெரியவர்களே, இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சதீஷ்குமார், துளுவ வேளாளர், ராகு கேது ஜாதகம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, கடக லக்னம். டிபிள்இ படிச்சிருக்காரு. உயரம் 5.5. 28/11/1998 பிறந்திருக்காரு. ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. 40,000 சம்பளம். சொந்த ஊர் ஆத்தூர் முல்லைவாடி. அப்பா பேரு முருகேசன், கூலி வேலை. திருமதி கலைச்செல்வி இல்லத்தரசி. படித்த குடும்ப பாங்கான பண்ண எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. இவரு பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 18 வருஷம் 3 மாசம் 10 நாள். இப்ப புதன் மகாதசை 17 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அன்பு பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சிவபிரசாத், துளுவ வேளாண் நாயக்கர். சுத்த ஜாதகம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, கண் இலக்கணம். பிசிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.10. 2/9/1992 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர்ல வேலை பார்க்கிறாரு. சொந்த ஊடு பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். அப்பா பேரு திரு குலசேகரன், அம்மா பேரு செல்வராணி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் சைடு உள்ளது. இவரு பிறக்கும் போதே குருமகாதசியில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 11 வருஷம் 9 மாசம் 22 நாள். சனி மகாதசை 19 வருஷம், புதன் மகாதசை 17 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.